பிரியமானவர்களே, இந்த காலத்திலே பார்த்தால் எங்கும் மழை, காற்று, குளிர் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே இந்த காலங்களில நமக்கு ஒரு நல்ல செய்தியை நாம் பார்க்கும்போது, நம்பிக்கையே வாழ்க்கையின் நங்கூரம் என்கிறதான அடிப்படையில் பார்க்கும்போது, நம்பிக்கை தாங்க வாழ்க்கையின் நங்கூரம். அதுதான் தைரியத்தை கொடுக்கிறதான ஒரு சத்துவமாய் இருக்கிறது. ஒரு முறை பாருங்கள், இப்படியான ஒரு சூழ்நிலையில காற்று மழை காலங்களிலே பிரயாணப்பட்டு போகிறதான ஒரு கப்பல் பிரயாணம். அந்த கப்பல் பிரயாணத்திலே போய்கொண்டிருக்கிறார்கள். போய்கொண்டு இருக்கும்போது பயங்கர காற்று அடிக்கிறது. கப்பல் சேதம் ஆகிற அளவுக்கு பயங்கரமான ஒரு இயற்கை சீற்றம். அந்த சீற்றத்தில் இவ்விதமாக தேவ மனிதனாகிய பவுல் சொல்கிறார், கப்பல் பிரயாணம் செய்கிறது நல்லதல்ல, ஆகவே எங்கேயாவது ஒரு இடத்துல நின்று விடலாம் என்று சொன்னார். ஆனால் கேட்கவில்லை. இந்த ஆலோசனை கேட்காதபடிக்கு அவர்கள் மாலுமியை நம்பினார்கள், கப்பலோட்டியை நம்பினார்கள். அப்பொழுது கப்பல் சென்று கொண்டிருந்தது. சரியாக நடுக்கடல். அந்த நடுக்கடலில் வரும்போது பலத்த காற்று அடித்தவுடனே கப்பல் நடுக்கம் கொண்டது, ஆட்டம் கொண்டது. இதோ கப்பல் கவிழ்ந்து விடுமோ என்கிறதான ஆபத்து. அப்படியான ஒரு சூழ்நிலை வரும்போது தேவ பக்தி உள்ள மனிதன் பக்கத்திலே தேவ தூதன் இறங்கி, உன் நிமித்தமாக நீ போய் சேர வேண்டியதான இடம் எங்கேயோ அது மட்டாக இந்த கப்பலில் இருக்கிறதான எல்லாரையும் காக்கப்படும் என்று சொல்லி ஒரு ஆசீர்வாதம் வருகிறது. ஆகவே பிரியமானவர்களே, இதை அப்போஸ்தலர் நடவடிக்கையின் புஸ்தகம் 27வது அதிகாரம் 22 நாம் பார்க்கிறோம். ஆகவே கப்பல் உடையும் சூழ்நிலை. ஆகவே பவுல் சொன்னார், இதோ கப்பல் சேதம் அடையும், ஆனால் உயிருக்கு எந்த சேதமும் ஆகாது. பாத்தீங்களா, எவ்வளவு பெரிய காரியம். நம்முடைய வாழ்க்கையில நாம் போய்கொண்டிருக்கிறதான சூழ்நிலையில எல்லாவற்றையும் இழந்து இயற்கை சூழ்நிலையிலேயோ அல்லது நம்முடைய வாழ்க்கையின் சூழ்நிலையிலேயோ நம்ம எல்லாவற்றிலும் இழந்து நாம் இன்னைக்கு பாதிக்கப்பட்டிருக்கலாம், நாம் உடைந்து போயிருக்கலாம், மனமடிவு ஆகியிருக்கலாம். ஆனால் உயிருக்கு எந்த சேதம் வராதபடிக்கு என்னன்னா, 1 தைரியம், 2 நம்பிக்கை, 3 நல்ல ஆலோசனை, 4 தேவ பக்தி இருந்தது என்று சொன்னால், இயற்கை சீற்றம் எப்படி வந்தாலும், நம்முடைய வாழ்க்கை நடுக்கம் கொண்டாலும், நம்முடைய வாழ்க்கையில பலவிதமான பாதிப்புகள் நமக்கு ஏற்பட்டாலும் நம்முடைய உயிர் எப்பொழுதுமே சேதமாகாதான். அதனால பக்கத்திலேயே தேவ மனிதர்கள், தேவ பக்தி நிறைந்த மனிதர்கள் நல்ல ஆலோசனை சொல்லும் போது, நம்முடைய தாய் தகப்பனார் நல்ல ஆலோசனை சொல்லும் பொழுது, நம்முடைய நண்பர்கள் நல்ல ஆலோசனை சொல்லும் பொழுது எந்த வகையிலையும் ஆண்டவர் பேசலாம் இல்லைங்களா? அதனால அந்த ஆலோசனையை கேட்டு நாம் தைரியம் கொண்டு, நம்பிக்கையே வாழ்க்கை நங்கூரம் என்று சொல்லி அந்த ஃபெய்த்தோட, அந்த விசுவாசத்தோட இருந்தா நம்ம உடைக்கப்படுவதில்லை. கட்டாயம் நம்மை ஆண்டவர் காப்பார் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. பிரியமானவர்களே, இதற்காக உங்களை தேவாதி தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக.